இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழ எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அதே போல எனக்கும் இருக்குல்ல. அப்போ மாற்றிக் கொள்வது யாருன்னா தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் எப்படி வரும்னா, அடுத்தவனையும் நேசிக்க பழகணும். அடுத்தவனுடைய கஷ்டத்தையும் நம்மளுது போல நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா, மனுஷ குணம் இருந்தா பத்தாது. கொஞ்சம் கடவுளுடைய குணமும் இருக்கணும். அதத்தான் காலையில சொல்றேன் உங்ககிட்ட. மனுஷ குணம் மட்டும் தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்காதுங்க. கொஞ்சம் கடவுளுடைய குணம் இருக்கணும். கடவுளுடைய குணம் என்ன தெரியுமா? நீங்க யாரா இருந்தாலும் உங்கள நேசிக்கிறார். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க எத்தன முறை அழுதாலும் கண்ணீர வந்து துடைக்கிறார். நீங்க தனிமையில இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுடைய பக்கத்திலேயே ஏதோ ஒரு உறவை போல, ஏதோ ஒரு அப்பாவை போல, அம்மாவை போல, அழாதே அழாதேன்னு ஆறுதல் படுத்தி தேற்றிக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவன் தான் சக மனுஷனையும் அவனுடைய வாழ்க்கையையும் மதிக்க பழகுவான். என் அருமை சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களோட பேசினதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கருத்துக்களை நான் ஒரு ஊழியக்காரன். ஐ எம் அ பாஸ்டர். நான் எதோட ஒப்பிட்டு சொல்ல முடியும்னா, என் என் வாழ்க்கையை மாற்றின இத வேதாகமத்தை ஒப்பிட்டு தான் என்னால சொல்ல முடியும். நான் வெறும் கருத்துக்களை சொல்றதுனால நானும் சக மனுஷனா தான் இருப்பேன். ஆனா கரைப்படாதவர் ஒருவர் சொன்ன வார்த்தையை சொன்னாதான் அது தகுதியா இருக்கும் இல்லையா? நான் கரைப்பட்டவன் இந்த உலகத்துல. நானும் பாவம் செஞ்சிருக்கேன், குடிகாரன், நான் ஒரு வேசி, நான் இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்த உங்களை போன்ற ஒரு மனுஷன். ஆனா இந்த பைபிள் இருக்கு இல்லையா? இந்த பைபிள்ல எழுதினவரும் சொன்னவரும் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அதனாலதான் ஒரு கிறிஸ்தவ போதகனாக, ஒரு பாஸ்டராக நான் இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தையை படிக்கிறேன். ஏன்னா நான் அட்வைஸ் பண்ணா கூட அது கூட போலியா இருந்துரும், அது கூட பொய்யா இருக்கும். அதனால இதை வாஸ்து காட்டினா இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நீங்க யார வேணா இருக்கலாம், எந்த மதமா வேணா இருக்கலாம். மதம் அல்ல அன்பு, மதம் அல்ல சக மனிதனுக்கு செய்கிற உதவி, மதம் அல்ல எந்த மனிதனையும் நேசிக்கிற அந்த இருதயம். அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். அந்த மாசம் அந்த டிரைவர் சேலரி வாங்கும் பொழுது அந்த சேலரி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அத சேலரி எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது, நான் 4 காரை தள்ளி விட்டு நேரத்துக்கு போய் சேர்ந்து என் ஓனருக்கு பெருமை சேர்த்துட்டேன், நான் டைமிங்ல ஓட்டிட்டேன் அப்படின்ற அந்த பெருமை உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா? இல்ல 4 காரை தள்ளி அதுல 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க செத்தா கூட நான் டைமிங்க்கு ஓட்டிட்டேன் அப்படின்ற காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா? இல்ல நானும் ஓட்டினேன், எனக்கு முன்னாடி போற யாரோ ஒரு குடும்பம், அவங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களும் பாதுகாப்பா போனாங்க, நானும் பாதுகாப்பா ஓட்டினேன் அப்படின்றது நீங்க சேலரி வாங்கும் பொழுது மன திருப்தியா இருக்குமான்னு நினைச்சு பாருங்க. எது உங்களுக்கு ஆசீர்வாதம்? அததான் ஆண்டவருடைய பைபிள் வார்த்தையோட உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். இந்த ஒன் காட் மூலியமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 நாள்ல கம்மினா 3000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இந்த 3000 பேரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. 3000 பேர் பிரதர்ஸ் சிஸ்டர். ஆனா 3000 பேர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அந்த 3000 பேர் ஒரு காணொலிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. என்னன்னா, மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் அன்சேஃப் ரோடு பிரைவேட் பஸ் அப்படின்னு போட்டு நான் போட்டிருந்த காணொலி 4 மில்லியன் வியூவர்ஸ் போயிருக்கு. அந்த ஒரே ஒரு காணொலிக்காக. இப்ப இதுல பார்க்கிறவர்கள மேக்சிமம் கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவங்க தான். அதனால என்னை பார்க்கும் பொழுது நீங்க வித்தியாசமா பார்க்க வேண்டாம். நான் உங்கள ஒரு சகோதரனாகத்தான் இந்த வார்த்தையை உங்களோட சொல்றேன். எந்த ஒரு ரெவல்யூஷன் எழுப்புதல், அதாவது ரெவல்யூஷன் ஒரு வீட்லயோ ஒரு சமுதாயத்துல வரணும்னா நம்ம எங்க இருந்து வந்தாலும் ஏத்துக்கணும். எந்த இடத்துல இந்த ஒரு சின்ன குழந்தை சொன்னா கூட ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும். அதுதான் அந்த தெய்வ குணம் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த நாள் நீங்க டிரைவ் பண்ணுங்க, நீங்க தொழிலுக்கு போங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் வேலை செய்யுங்க, நீங்க மற்ற இடத்துல எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நீங்கள் வணங்குகிற கடவுள், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற கடவுள், அவருடைய அன்பு உங்களோட இருக்கும். அதே சமயத்துல
ஆசையா வீட்டுல இருந்து அனுப்பி விட்டாங்களே அம்மா, அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆசையா நம்முடைய வீட்டுல இருந்து அனுப்பி விட்டாரே அப்பா, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆசையா அப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினானே நம்மளுடைய பிள்ளைகள், அவங்களுடைய அன்பு நம்ம கூட இருக்கும். எப்படி அவங்களுடைய அன்பு நம்மளோட இருக்கோ, அது போல ரோட்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அவங்கள காயப்படுத்த வேண்டாம், நாமளும் காயப்பட வேண்டாம். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கடைசியா ஒரே ஒரு செய்திய சொல்லி இந்த லைவ நானு கட் பண்ண போறேன். என்னன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த நம்முடைய தெருக்களில வந்துட்டு குப்பை எடுக்கிற, அந்த குப்பை அள்ளுகிற பெண்கள். அவங்க வந்து குப்பை அள்ளுறதுக்கு வரும்பொழுது, தள்ளு வண்டி குடுத்துருக்காங்க. அந்த தள்ளு வண்டி எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னைக்கு இதெல்லாம் மாறும் தெரியல. ஆனா, அவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் குடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு பெரிய டை கட்டி, பெரிய மேக்கப் பண்ணி குப்பை அள்ள முடியாதுங்க. அவங்க அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல தான் டிரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா, இந்த குப்பை ஒவ்வொரு வீட்டுக்கிட்டயும் வந்து விசில் அடிப்பாங்க. விசில் அடிச்சு குப்பைய கேட்கும் பொழுது, நாம என்னமோ பெரிய கடவுளின் பிள்ளைகள் போலவும், கடவுளுக்கு நிகரானவர்கள் போலவும், அந்த குப்பையெல்லாம் வந்து நிக்கிறவங்க ஏதோ இருக்கிறதே மகா பிச்சைக்காரர்களும், வாழவே தகுதி இல்லாதவர்கள் போலவும், அதிகாலையில வந்து நீங்க பேசுகிற, இல்ல நீங்க செய்கிற பிஹேவியர் இருக்கு இல்லையா? அந்த குப்பைய அப்படியே அப்படியே குடுக்குறது, அப்படியே முகத்த திருப்புறது. அவங்களுக்கு தேவை ஒரு புன்னகைங்க. அவங்க வீடு வீடா எனக்கு தெரியும் இங்க ஒரு அம்மா காலையில 7 மணிக்கு குப்பைய நம்ம வீடு தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. 2:30 மணிக்கு மெதுவா வந்து இந்த வண்டி இங்கதான் இந்த கிரவுண்ட்ல தான் நிறுத்துவாங்க. இந்த கிரவுண்ட் பாக்குறீங்களா? இங்க பாருங்க. அந்த கிரவுண்ட் அங்க ஒரு வண்டி இருக்கு இல்லையா? அந்த வண்டி கிட்ட தான் நிறுத்துவாங்க. 2:30 மணி 3 மணி. நான் வந்தோடனே கேட்பேன். அம்மா இப்பதான் முடிஞ்சாம்மா அப்படின்னா, ஐயா பாஸ்டர் இப்பதான் முடிஞ்சு பாஸ்டர் அப்படின்னுவாங்க. வெயில்ல வருவாங்க. இங்க காரமடை வெயில் ரொம்ப பயங்கரம். அந்த வெயில்ல வருவாங்க. நான் என்னைக்குமே காலையில வந்தோடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் அந்த சந்தோஷம்னா, நம்மள மதிக்கிறாங்களே அப்படின்ற அந்த சந்தோஷம் தான். நம்மளையும் மதிக்கிறாங்களே, நம்மள விசாரிக்கிறாங்களே. எல்லாரும் நம்ம குப்பை போடுறதுனால நம்ம ஒரு மாதிரி பார்க்கும் பொழுது நம்மளையும் மதிச்சு கேட்கிறாங்களேன்னு அவங்களுக்கு அதுதாங்க வேணும். ஒருவேளை நீங்க 500 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி நினைக்கலாம். அவங்களுக்கு அது வேண்டாம். சோ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல குப்பாள்ல வருவாங்க. அவங்களுக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டாம். நம்ம குப்பையை தான் போட போறோம். நம்மளுடைய வேஸ்ட்டை தான் அள்ளி போடுறாங்க. அவங்க ஆண்டவருடைய வேலை செய்யறாங்க. கடவுளுடைய வேலை. கடவுளுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளுடைய அழுக்கான குப்பையான வாழ்க்கையை நம்ம விட்டு எடுத்து போடுறது. அப்படிப்பட்ட கடவுளுடைய வேலையை செய்யறாங்க. அவங்க எதிர்பார்க்கறதுல ஒண்ணு மாத்திரம்தான், அன்பு. சும்மா அவங்க கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த நாள் முழுதும் அவங்கள சந்தோஷமா ஓட செய்யும். உற்சாகமா வேலை செய்ய சொல்லும். ஸோ பி ஹம்பிள். அடுத்தவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். அந்த அன்பு நமக்கு ஒரு நாள் திரும்ப வந்து சேர்ந்துரும். அதுதான் ஆண்டவர். சோ இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நாளில நீங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் கடவுள் உங்களோடு இருப்பார். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அன்போடு இருங்க, அன்போடு நடங்க. அந்த அன்பு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும்.